வணக்க மக்களே, நம்ம நாகூர் தர்காவை பத்திய ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகளை உங்க கண்முன் எடுத்துலான்னு சொல்லிட்டு நம்ம மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி டைரக்டா நாகூர் தர்கா பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்காங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சையத் சாகுல் அமீத் பாதுஷா நாயகத்திற்கு. இந்த தர்காவில் இருக்க மாபெரும் உயரமான கோபுரங்கள்லாம் பாத்தீங்கன்னா நினைவு சின்னமாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புனித ஸ்தலமாகவும் சொல்றாங்க. பல ஆண்டுகளுக்கு முன் தஞ்சாவூர் மன்னர்கள் அரசினர் காலத்தில் இந்த தர்கா கட்டப்பட்டிருக்கிறது. தர்காவில் எப்போது இந்த வெளிப்புற கதவு பாத்தீங்கன்னா திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சாகுல் அமீத் இவங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட செய்வினை செய்யும் மந்திரங்களை பார்த்தீங்கன்னா இவங்க உடைத்திருவாங்க என்று வரலாறு சொல்லுகின்றது. மக்கள், இந்த நாகூர் தர்காவை பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான அமைப்பில் தான் கட்டியிருக்கிறாங்க. நாகூர் தர்காவில் இருக்கின்ற வீட்டுக்குள் நாகூர் ஆண்டவர் தான் முதல் கால்தரம் பதித்தாங்கன்னு சொல்றாங்க. நாகூர் தர்கால பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது நீங்க உறங்கி விட்டு வந்தா உங்க வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் என்று உணர்வுபூர்வமாக நீங்க உணர முடியும். சையத் சாகுல் அமீத் அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சுரங்கப்பாதை இருக்குது என்று சொல்றாங்க. வரையும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட செய்வினை செய்திருந்தாலும் இந்த நாகூர் தர்காவில் மட்டுமே எடுக்க முடியும் என்று மக்களின் நம்பிக்கையாக இருக்குது.